பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் வானில் பறந்த ஒற்றை பறவை அவள். தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 25வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பேச்சை மதித்து தினமும் கமெண்ட் எழுதக்கூடிய தோழி நந்தினி, தோழி ரஜினி, தோழன் தீபனருள், தோழி ரவிஃபா, உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நான் சொல்கிறதுக்காக எத்தனை பேரோ இந்த நாவலை கேட்குறாங்க. ஆனால் உங்களில் ஒரு சிலர் மட்டும்தான் உங்களுடைய கருத்தை எனக்கு சொல்கிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனம் நிறைந்த நன்றி. வாங்க நாவலுக்குள்ளால போகலாம். இது வானில் பறந்த ஒற்றை பறவை அவள், முழு நாவல், அத்தியாயம் 25. மறுநாள் காலை கல்பனாவின் உடல்நிலையை செக்கப் செய்ய டாக்டர் மூர்த்தி உள்ளே வந்தார். அவரை கண்டதும் தாயின் அருகாமையில் இருந்து எழுந்து கொண்ட காவியா, வாங்க டாக்டர் என வரவேற்க, என்னம்மா வீட்டுக்கு போக பிடிவாதம் பிடிக்கிறீங்க போல? அம்மாவுக்கு ஒரே அறையில் இருக்க கஷ்டமாக இருக்குது டாக்டர். புரியுது. அம்மா உடம்புலையும் ரொம்ப வித்தியாசம் தெரியுது. சீக்கிரத்தில் நார்மலாக வாய்ப்பு இருக்குது. ஆமாம் அம்மா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் என்றதும் கல்பனா வியப்போடு விழி உயர்த்தி அவனை பார்க்க, கல்பனா அம்மாவை கம்பீரமாக தான் இதுவரை பார்த்துருக்கேன். அப்படிப்பட்டவங்கள ஒரு தோழியோட மரணம் இந்த அளவு முடைக்கிறத நினச்சி ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டா, அப்படி முடங்கின உடம்ப 10 நாளில் இப்படி மீட்டு கொண்டு வருகிறதெல்லாம் முடியாத காரியம். அப்படியும் நீங்கள் முடிச்சு காட்டிருக்கீங்களே, உங்கள் மன வலிமை அசாத்தியமானது தான். எப்படிம்மா இப்படியெல்லாம் உங்களை மாற்றிக்கிறீங்க என்ற மூர்த்தியை பார்த்து சிநேகமாக சிரித்தவர், அப்படின்னா இதிலேயே முடங்கிடலான்னு சொல்ல வரீங்களா தம்பி? ஐயோ அம்மா, நான் அப்படி சொல்வேனா? நீங்கள் எப்போ எழும்பி பழையபடி நடமாடுவீங்கன்னு இங்கே ஒவ்வொருத்தனும் காத்திருக்கோம். அப்படி இருக்க என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களேம்மா என்றதும் வாய்விட்டு சிரித்த காவியா அடுத்து பேச வாய் திறக்கும் முன் மூர்த்தியின் செல் அலறியது. அதை எடுத்து காதுக்கு கொடுத்தவன் எதிர்முனை சொன்ன செய்தியை கேட்டு, காவியா உன்னை கதை கூப்பிட்றான் என்றதும் காவியா தாயை பார்க்க, அம்மாவோட ரிப்போர்ட் வந்துருச்சாங்க காவியா, நீ பார்க்கணும்னு சொன்னியாமே, அதான் கூப்பிட்றான் என்றதும், ஆமாம் என காவியா எழுந்து கொண்டு தாயை பார்க்க சிரிப்போடே கல்பனா தலையசைத்தாள். அனுமதி கிடைத்த உற்சாகத்தில் காவியா அதிவேகமாக அந்த அறையிலிருந்து வெளிவந்து வராண்டாவில் நடந்தாள். 4 அறை தாண்டி அவள் வந்தபோது எதேச்சியாக அவள் கண்கள் ஜன்னலை தாண்டி உள்ளே செல்ல, மறுபுறம் கட்டிலில் இருந்து கீழே விழும் நிலையில் இருந்த கதிரேசன் தெரிய, இவர் ஏன் இப்படி நிற்கிறாரு என ஒரு நொடி யோசித்தவள் நடக்கப் போகும் விபரீதம் உறுத்த உள்ளே ஓடினாள். என்ன அங்கிள் இது என விழப்போனவரை தாங்கி கொண்டவள் அவர் இறங்க உதவி செய்ய, கதிரேசன் மெல்ல தன் பாதத்தை பூமி மீது வைத்தார். எழும்புறதுன்னா ஏதாவது நர்ஸை கூப்பிட வேண்டியதானே அங்கிள்? எதுக்குமா, எதுக்கு? என்னை யமன்ட்ட இருந்து மீட்டு எடுத்தே ஆவேன்னு வந்தவங்களை தொலைச்சிட்டு நிற்கிறேனேம்மா. இதுக்கு மேலே இந்த உசுறு இருந்தா என்ன, இல்லைனா என்ன? விரக்தியின் உச்சத்தில் பேசியவரிடம், என்ன அங்கிள் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? தப்பு பண்ணினது நான்மா, பாவம் பண்ணதும் நான் தான். அப்படி இருக்க ஒரு பாவமும் பண்ணாத அவங்க 2 பேரையும் ஆண்டவன் ஏமா எடுத்தாரு? என் பையன் அவன் என்னமா தப்பு பண்ணனா? அவன் அப்படியே அவனோட அம்மா போல. உனக்கு தான் புஷ்பாலை பற்றி நல்லா தெரியுமேம்மா. அப்படிப்பட்டவளை ஆண்டவன் இப்படி தண்டிக்கலாமாம்மா?
நீங்கள் என்னை ஏமா காப்பாத்துனீங்க? என்னையும் அப்படியே விட்டுருந்தா அவங்களோடவே போய் சேர்ந்திருப்பேனேம்மா. இப்படி தினம் தினம் சித்திரவதையை அனுபவிச்சிருக்க மாட்டேனே. என்னை என்னை ஏதாவது ஊசி போட்டு கொன்னுடுமா. நீங்கள் கஷ்டப்பட்டு காப்பாற்றுற அளவு நான் ஒன்றும் நல்லவன் இல்லைம்மா. சொல்லிக்கொண்டு தாங்க முடியாமல் குலுங்குபவரை என்ன சொல்லி என் தேற்ற என தெரியாமல். அது உண்மைனா இனி நல்லவராக வாழ முயற்சி பண்ணுங்க அங்கிள். அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறதா நினச்சிக்கோங்க. புஷ்பாண்டி ரொம்ப நல்லவங்க தான், அது எனக்கு தெரியும். அவங்க பொண்ணு அம்மாவை இழந்து அப்பாவையும் இழக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை புரிஞ்சிக்காம நான் போகிறேன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் ஒவ்வொரு உசிரையும் காப்பாற்ற எவ்வளோ போராடுறோன்னு தெரியுமா? நீங்கள் என்னன்னா? காவியா கோவப்பட கதிரேசன் மௌனமாக அழத் தொடங்கினார். டாக்டர் சொன்னால் கேட்கணும். அமைதியாக படுத்து தூங்குங்க. எது தேவைனாலும் நர்ஸை கூப்பிடுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குணமாக்கி உங்கள் பொண்ணுகிட்ட போங்க. அங்கே அந்த சின்ன புள்ள ஒரே நேரம் 2 உறவை இழந்துட்டு உங்களுக்காக காத்திருக்கு என்றதும் நிமிர்ந்து அவளை பார்த்தவர் கண்கள் நிறைந்து போனது. அவரின் நிலை பார்த்து நொந்து போன காவியா, உங்கள் வலி புரியுது அங்கிள். ஆனால் நடந்த எதுவுமே மாறாது. நடக்க வேண்டியதற்காக நாம் வாழ்ந்து தான் ஆகணும். தனிமை எவ்வளோ கொடுமையானது என்கிறது எனக்கும் தெரியும். அதை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறீங்களே. நீங்களும் இல்லாமல் போனால் அந்த சின்ன பொண்ணு தனியாளாக மாட்டிடுமே. அதை எப்போவாவது நினச்சி பார்த்ததுண்டா என்றதும் கதிரேசன் கண்ணுக்குள்ளும் மனதுக்குள்ளும் பூர்ணிமா வந்து செல்ல தாங்க முடியாமல் குலுங்க ஆரம்பித்தார். கஷ்டம்தான். புஷ்பா ஆண்டி போல் ஒரு மனைவி கிடச்சும் அதை தவற விடுறது எவ்வளவு கொடுமையாக இருக்கும்னு எனக்கும் புரியுது. அதுக்காக உங்கள் கடமையை நீங்கள் மறக்கக்கூடாதுல்ல அங்கிள். உங்களுக்கு இந்த உலகத்தில் செய்து முடிக்க வேண்டிய வேலை இன்னும் இருக்கும். அதான் கடவுள் உங்களை காப்பாற்றி விட்டுருக்காரு. நமக்கு கடவுள் தந்த இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தலான்னு யோசிங்க. அதை விட்டு உசுரை விட்டுடணும் என்று குறுகிய புத்தியோட யோசிக்காதுங்க. அது உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை தான் பாதிக்கும். அவள்கிட்ட நான் ஒரே வாரத்தில் உங்கள் அப்பாவை குணப்படுத்தி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்றவள் அவரை படுக்க வைத்துவிட்டு நிம்மதியாக தூங்குங்க. ஏதாவது தேவைன்னா நர்ஸை கூப்பிடுங்க. எத்தனை முறைமா அவங்கள கூப்பிடுறது? ஒரு மாதிரி இருக்குமா. புஷ்பா என் கூட இருக்கிறத வர எதுவும் தெரியல. இப்போதான் நான் அனாதையானது போல உணர்றேம்மா. அப்படி சொல்லாதுங்க அங்கிள். புஷ்பா ஆண்டி எனக்கும் ஒரு அம்மா மாதிரி தான். அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு பொண்ணு மாதிரி தான் என்றதும் கண்களில் ஒளியோடு முகமெல்லாம் பூரிப்போடு அவளை பார்த்தார். என்ன உங்கள் பொண்ணா நினச்சிடுங்க. எது வேணாலும் ஃபோனில் சொல்லுங்க, ஓடி வந்து செய்து கொடுக்குறேன் என்றவளை கண்ணில் கலக்கத்தோடும் ஏதோ ஒரு உணர்வு தாவத்தோடும் பார்த்து நின்றார் கதிரேசன். அடுத்து அவர் அறையிலிருந்து வெளிவந்து கதிர் அறையை நோக்கித்தான் போனாள் காவியா. கதிர் அறிவுரைப்படி தான் மறுநாள் தாயை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தாள். ஆரம்பத்தில் ஒரு நர்ஸை பணிக்கு அமர்த்தி இருந்தாள். இவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நர்ஸும் அவள் வந்துவிட்டால் இவளுமாக கல்பனாவை கவனித்து கொண்டனர். டாக்டர் கௌதம் தினம் வந்து பிசியோதெரபி கொடுக்கத்தான் செய்தார். மூர்த்தியும் அடிக்கடி வந்து கவனித்து கொண்டான். ஓரளவு தெளிந்த பின் கல்பனாவின் வற்புறுத்தல் காரணமாக நர்ஸை நிறுத்தி கொண்டனர். கல்பனா ஓரளவு தேறிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் சுயமாக அவளால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. காவியா செய்ய அவளை அனுமதிப்பதும் இல்லை. அதுபோலதான் அன்றைய நாளும் தாயின் தலையை கோரி சடை மாட்டியை அணிந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தார் டாக்டர் வரதராஜன். அவரை கண்டதுமே இருவரும் இன்முகத்தோடு வரவேற்று அவரை சோபாவில் அமர வைத்தனர். இருவருமே அவர் வந்திருப்பது கல்பனாவின் உடல்நிலை பற்றி விசாரிக்க என்றுதான் நினைத்தனர். ஆனால் அவர் பேச ஆரம்பித்த பின்தான் அவர் கதிர் விஷயமாக பேச வந்திருப்பதே தெரிந்தது. இப்படியே இந்த விஷயத்தை கடப்பில் போட முடியாதுல்ல கல்பனா. நாம் முடிவாக்குன நேரம் எல்லாம் சரியாக நடந்திருந்தா இப்போ காவியா மாப்பிள்ளை வீட்டில் இருந்திருப்பா. ஆனால் விதி என்னவெல்லாமோ செய்து அவங்க திருமணத்தை தள்ளி போட்டுடுச்சு. கதிரோட அப்பா காலையில் வீடு தேடி வந்தார். சொந்த பந்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு மேலே நாள் கடத்துறது சரியில்லை.
நீங்கள் போய் பேசுங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. அதான் வந்தேன் என்றதும் சட்டன காவியா, அம்மா அம்மா இந்த நிலைமையில இருக்கிறது தெரிஞ்சுமா என கவலையோடு கேட்க, அம்மா நிலைமை தெரியாம என்ன, எல்லாம் தெரியதான் செய்யுது. அதுக்காக நடக்க வேண்டிய நல்லதை நடக்காமல் இருக்க முடியாதுல்லம்மா. இல்லை டாக்டர், சாரி, இப்போ எல்லாம் என்னால் மேரேஜ் பற்றி யோசிக்க முடியாது. அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு எனக்கும் ஒரு வாழ்க்கையை தேடி ஓட முடியாது. இறுக்கத்தில் சொன்ன மகளை கவலையோடு பார்த்த கல்பனா, எதுக்கு இம்புட்டு ஆத்திரப்படுறா காவியா? நீங்கள் சும்மா இருங்கம்மா. இப்போ என் அம்மா கூட இருந்து பார்த்துக்கிறது தான் எனக்கு முக்கியம். புரியாமல் பேசாத காவியா. என்னம்மா புரியாமல் பேசுகிறேன்? நான் எல்லாம் சரியாக தான் பேசுகிறேன். டாக்டர், நீங்கள் கதிரோட அப்பாட்ட பேசிடுங்க. என்னன்னு? எங்கள் அம்மாவுக்கு பரிபூர்ணமாக குணமாகிற வரை காத்திருக்க முடியும்னா இருக்கட்டும், இல்லைன்னா வேற பொண்ணை பார்த்துக்கட்டும் என்றதும் அவளை ஆழமாக பார்த்தவர், வேற பொண்ணுன்னு ஒரே வார்த்தையில் சொல்ல முடியலை உன்னால். நீ அவனை வேற கல்யாணம் செஞ்சுக்க சொல்கிறியா? உன்னால் கதிர் இல்லாமல் இருக்க முடியும்னு நினைக்கிறியா என்ற டாக்டரின் கேள்வியில் தடுமாறியவள், அது எனக்கு தெரியல. ஆனால் அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு அவரோட சத்தியமாக என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது என்றதும் வரதராஜன் அவளை ஏறிட்டு பார்த்து கொஞ்சம் கனத்த குரலில், நாங்கள் எல்லாம் எதுக்கு இருக்கோம்? நாங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துக்க மாட்டோமா? ஹாஸ்பிட்டலில் தனியாக ஒரு அறை கொடுத்து அங்கே வச்சே பார்த்துக்குறோம். எங்கள் அம்மா ஒன்றும் அனாதை இல்லை டாக்டர். அவங்களுக்கு ஒரு மகா இருக்கா. அதுவும் யாரோட துணையும் இல்லாமல் தன்னந்தனியாக போராடி வளர்த்து அவளை டாக்டர் ஆக்கி அழகு பார்த்து இன்று பெருமையாக வாழ்ந்து வருகிற ஒரு மகா இருக்கிறா டாக்டர் என்றதும் திணறிய வரதராஜன், கல்பனா என்ன இது என கேட்க, கல்பனா மகளை பெருமையோடு பார்த்தாள். அவள் கண்கள் இரண்டும் குளங்கட்டி நின்றாலும் உதடு பூவாய் விரிந்து போயிருந்தது. உள்ளம் குளிர்ந்து நெகிழ்ந்து போன மனதோடு, அப்படி பேசாதடா, என் வாழ்வு முடிஞ்சு போச்சு, இனி நீதான் வாழணும். இல்லை டாக்டர், வேணாம் ப்ளீஸ், நான் இதை பற்றி கதட்டையே பேசிக்கிறேன். தீர்க்கமாய் சொன்னவள் அங்கிருந்து நகர்ந்து அறையை நோக்கி சென்றாள். ஆனால் அன்று இரவே அவள் இருந்த கேபினுக்குள் கடும் கோபத்தோடு நுழைந்தான் கதிர். நீ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா என அனல் கக்கும் பார்வையோடு நின்றவனை சாந்தப்படுத்தும் முனைப்போடு, கொஞ்சம் அமைதியாக பேசு கதிர். எப்படி அமைதியாக பேசுறது? வெடித்து கொண்டு நின்றவனை வெறுமையாய் பார்த்தவள், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறது எனக்கும் தெரியுது. ஆனால் எனக்கு வேற வழி தெரியல. என்ன வழி தெரியல? சாடியவனை பார்த்து கனிந்திருக்கும் குரலில், இந்த நிலைமையில தனியா எப்படி அம்மாவை? அவள் இழுவையாக நிறுத்த, விட்டுட்டு வரவா சொன்னேன்? நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட வேண்டியது தானே. அம்மா ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது கதிர். என்ன தெரியாது? கோவப்படாதடா. கோவப்படாம ப்ளீஸ்டா. அம்மா பாவண்டா, என்னை புரிஞ்சுக்கடா. கதிரை ஏதேதோ சொல்லி சமாதானப்படுத்த முயல. என்னை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு என் வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லு. கதிர் சீற்றம் சற்றும் குறையாமல் வெடித்து கொண்டு நிற்க, அதான் டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டேனே என்றாள் மெல்லிய குரலில். என்ன வேற ஒருத்தையை கட்டிக்க சொன்னியே, அதையா என்றவனை பாவமாக பார்த்தவள் அவனுக்கு என்ன மறுமொழி கொடுக்க என புரியாமல் தடுமாற, விளையாடவா செய்றா? 7 வருஷமா மனசால வாழ்ந்துட்டு விட்டுட்டு போன்னு சொன்னா, நாம என்ன சேர்ந்தா வாழ்ந்தோம்? அப்படின்னா சேர்ந்து வாழ்றது தான் வாழ்வா? கொஞ்ச நாள் சந்தோஷத்தை தந்துட்டு புடுங்கத்தான் அத்தனை அன்பா இருந்தியா? மனசுக்குள்ள உன்னை பொண்டாட்டியா நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன். நினைச்சதானே செய்தா, சேர்ந்து ஒன்றும் வாழ்ந்துடலையே. என்ன சொன்னா? நீ இப்போ என்ன சொன்னா? 3 வருஷமா ஒன்றா வாழ்ந்துட்டே மனசாட்சியே இல்லாமல் மனசை கொண்டுட்டு போகிறாங்க. நீ இதை சொல்கிறா? என்ன பேசுகிற நீ? உன் அப்பா அப்படி பண்ணானா நானும் அப்படின்னா நினச்சா? அப்படின்னா அவனும் நானும் ஒன்றா? நீ என்ன இந்த அளவு தான் நினச்சி வச்சிருக்கிறியா?
ஒரு பொறுக்கிய போய் என் கூட ஒப்பிட்டு பேசிட்டல்ல. கண்கள் கலங்க நெஞ்சு உருக கதிர் பேசிய பேச்சில் காவியா திணறிதான் போனாள். ஏனோ அவன் வார்த்தை அவளுள் உயிர் வலி எடுத்தது. கூடவே சட்டென அழுகையும் வந்தது. அந்த அழுகையினுடைய சாரிடா, அப்படி அப்படி மைண்ட் பண்ணி பேசல, ஏதோ ஒரு ஒரு எண்ணத்துல அப்படி பேசிட்டேன். ஏதோ ஒரு எண்ணம் என்றான் விரக்தியோடு. இப்பதானே தெரியுது உன் மனசுல எந்த அளவு நான் தரந்தாழ்ந்து போயிட்டேன்னு. என்னை இவ்வளவு சீப்பா நினைச்சிட்டல்ல. சொல்ல வந்த பேச்சு திசை மாறி போக கதிரின் உள்ளம் பொசுங்குவதை உணர்ந்து மௌனமானாள் காவியா. அவள் அமைதி கூட அவனுக்கு ஆத்திரத்தை தான் தந்தது. நான் நான் சொல்ல வந்ததே வேற, நீ நீ புரிஞ்சுக்கிட்டது வேற. வாழ்க்கை தான் எனக்கு அடிக்க மேல அடி தருதுன்னா நீயும் என்னை புரிஞ்சிக்காம கோவப்பட்டா எப்படிடா? சொல்லும் போதே அவள் கண்கள் கலங்கி சட்டென அழுகை வந்துவிட, இதுவரை எத்தனையோ வார்த்தையை பிரயோகித்தும் வராத நிதானத்தை அவளின் ஒரு சொட்டு கண்ணீர் கொடுத்துவிட மெல்ல மெல்ல அமைதியானான் கதிர். உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை சொன்னாதானே தெரியும் என்றான் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு. சாரி சாரி கதிர், என்கிட்ட எதுவும் கேட்காத. என்னால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. நாம 2 பேரும் சேர முடியாது. அது எனக்கே நேற்று தான் தெளிவாக புரிஞ்சுது. அதான் அதான் பேச வந்தேன். தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிடு. என்னாச்சு உனக்கு? இந்தியாவிலேருந்து நல்லா தானே வந்தா? இங்கே வந்த ஒரு வாரத்தில் அப்படி என்னதான் நடந்துச்சு? அதை சொன்னா உன்னால் புரிஞ்சிக்க முடியாது கதிர். நீ நீ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டா. ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் நான் உனக்கு தகுதியானவளே இல்லை. என்னை மன்னிச்சிக்க. உனக்கு வாக்கு தந்துட்டு நானே மீறுறேன். எனக்கு எனக்கு எல்லாத்தையும் விட அம்மா தான் முக்கியம். அம்மாவுக்கு பிறகுதான் எல்லாமே. ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கடா. உனக்கு என்னை விட அழகான அன்பான பொண்ணு கிடைப்பா. ஆனால் என் அம்மாவுக்கு என்னை விட்டா வேற யாரும் இல்லைடா. ஏன் காவியா அப்படி பேசுகிறா? நான் உன் அம்மாவை பார்த்துக்க மாட்டேனா? உண்மையை சொல்லு. எதை மனசில் வச்சுட்டு இப்படி பேசுகிறா? எதுவோ நடந்திருக்கு, எதுனாலும் சொல்லு. நீ நீ சொல்கிறது நியாயமாக இருந்துச்சுன்னா நீ சொல்கிறபடி நானே கேட்குறேன். எதுவாக இருந்தாலும் சொல்லு. நான் நான் சொன்ன பிறகு மாறி பேச மாட்டியே? இல்லை சொல்லு. நியாயமாக இருந்தால் நிச்சயமாக கேட்பேன். நீ என்னை இந்த அளவு நிராகரிக்க காரணம் தெரியாமல் வாழ்கிறத விட தெரிஞ்சிட்டே போகிறேன் என்றவனை பார்க்க முடியாமல் தலை குனிந்தவள் பிசரடிக்கும் குரலில், அம்மாவுக்கு இப்படி ஆக புஷ்பா ஆண்டியோட இறப்பு மட்டும் காரணம் இல்லை கதிர் என்றதும் புரியாமல் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தவன், அப்புறம் என கேட்க, உங்க வீட்டில் என் அப்பாவோட பெயர் கேட்டதும் ஒரு காரணம் கதிர். புரியல. அன்று மூர்த்தி வந்து என் அம்மாட்ட என் அப்பா தாத்தா பாட்டி பேரெல்லாம் பத்திரிகையில் எழுதணும், விவரம் சொல்லுங்கன்னு கேட்டாரு. அப்போ நீ அம்மாவோட முகத்தை பார்க்கணும். பேயறிஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க. அன்று நான் கூட டாக்டர் மூர்த்தியை எதுவும் பேசிடுவாங்களோன்னு பயந்தேன். நல்ல வேளையா ஃபோன் வந்து அவங்க கவனத்தை திசை திருப்பிடுச்சுன்னு தான் அன்று நினச்சேன். ஆனால் அது அம்மா மனசில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண நேரம்தான் இந்த செய்தி வந்துருச்சு. ரெண்டும் சேர்ந்து தான் அம்மா உடலில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி அம்மாவை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுச்சு. இன்னும் நம்ம மேரேஜ் பேட்ச் எடுத்தா அம்மா மனசு ரொம்ப பாதிக்கப்படும். இதுவரை அந்த ஆளோட பேரை என் அம்மா வாய் திறந்து சொன்னதே இல்லை. அந்த அளவு வைராக்கியத்தோடு இருந்த அம்மாவை நம்ம மேரேஜ் மறுபடியும் தீக்குளிக்க சொல்லும். அதை என் அம்மா மனசு தாங்காத கதிர். தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிடு. இதுக்கு மேலே என் அம்மாவுக்கு வலியையும் வேதனையும் என்னால் கொடுக்க முடியாது. அதுக்கு அதிர்ந்து போய் கேட்டவனை இயலாமையோடு பார்த்தவள், நாம் பிரிஞ்சிடுறது தான் நல்லது கதிர். ஏய், நீயா ஏதாவது நினச்சிட்டு முடிவெடுக்காத. நானா இதை சொல்லலை கதிர். அம்மா வாயால் கேட்டதால தான் இப்படி சொல்கிறேன். என்னடி சொல்கிற?
ஆரம்பத்தில் நானும் அம்மா இப்படி ஆனதுக்கு புஷ்பா ஆண்டியோட இறப்பு தான் காரணம்னு நினச்சேன். ஆனால் நேற்று தான் அது மட்டும் காரணம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நேற்று நான் ஹாஸ்பிட்டல் முடிஞ்சு வீட்டுக்கு போனப்ப அம்மா ஹாலில் தினமும் படுத்துருக்கிற இடத்துல இல்லை. எங்கே போனாங்கன்னு தேடி பார்த்தபோது அவங்க அறையில் புஷ்பா ஆண்டி ஃபோட்டோ முன்னால் இருந்தாங்க. அவங்களால பேசக்கூட சரியாக முடியலை. ஆனாலும் வாய் விட்டு சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆரம்பத்தில் எனக்கும் புரியலை. அப்புறமா தான் அந்த பாவியோட பேரை கேட்குறாங்க. அவனோட பேரை நான் நான் எப்படி சொல்லுவேன் புஷ்பா? நீ பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைன்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் எப்படி புஷ்பா அந்த துரோகியோட பேரை சொல்லுவேன்? இத்தனை வருஷம் மன வைராக்கியத்தோடையே வாழ்ந்துட்டேன். இந்த வயசில் தீ குளிக்க சொல்கிறாங்க புஷ்பா. அவனோட பேரை சொல்கிறதும் ஒன்று தான், நான் உடலோட தீ குளிக்கிறதும் ஒன்று தான் புஷ்பா அப்படின்னு சொல்லி சொல்லி அழுதாங்க. இவ்வளவு தானா? உங்கள் அம்மாட்ட இதுக்கு மேலே உன் அப்பா பேரை கேட்க மாட்டாங்க, போதுமா? கதிர் அவசரமாக சொல்ல, நீ பட்டுன்னு சொல்லிட்டா உன் ஃபேமிலி இந்த விஷயத்தை அவ்வளோ ஈஸியாக எடுக்காது கதிர். என் பிறப்பு மேலே சந்தேகப்படும், என் அம்மா நடத்த மேலே சந்தேகப்படும். ஏய், இப்படியே பேசிட்டு இருந்தா இதுக்கு முடிவு தான் என்ன? அதான் சொன்னேனே கதிர், நாம் பிரிஞ்சிடுறது தான் நல்லது. அதை தவிர வேற எதுனாலும் சொல்லு, நான் கேட்குறேன். வேற என்ன சொல்ல முடியும்? யாருக்கும் எந்த வழியும் கொடுக்காம இருக்க இதுக்கு மேலே நம்ம மேரேஜ் பற்றி பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. திரும்ப திரும்ப அதை சொல்லாதடி, சாகடிச்சிடுவேன். அப்படி மட்டும் செய்துடாதப்பா, என் அம்மா பாவம். இப்போது நான் அவங்களுக்கு தேவை. இப்படி ஒரு அவமான சின்னத்தை கருவில் கழிச்சிட முடிவு பண்ணாமல் என்னை பெற்று வளர்த்தது மட்டும் இல்லாமல் என்னை தவறான கண்ணோட்டத்தில் பேசிடக்கூடாதுன்னு ஊராக ஓடி கடைசியாக எங்கள் அடையாளமே தெரியாத ஊருக்கு என்னை படிக்க வச்சு ஆளாக்கி இன்று இந்த அளவு உயர்ந்த இடத்துல கொண்டு வச்ச என் அம்மாவுக்கு நான் இந்த நொடி கையாகவும் காலாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் கதிர். அதுக்காகவும் தான் உன்னை பிரிய முடிவெடுத்தேன். பைத்தியம் மாதிரி பேசாத காவியா. இது எல்லாத்துக்கும் ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். அதை விட்டுட்டு எப்போவுமே என்னை விட்டு பிரிகிறத பற்றியே பேசுகிறா. உன் அப்பா முன்னால் என் அம்மா அவமானப்பட்டு நிற்கணும்னு நினைக்கிறியாடா? உன் குடும்பம் முன்னால் என் அம்மா பேச முடியாமல் கூனி குறுக்கி நிற்கணும்னு விரும்புறியா? சொல்லு. இது எதுவும் இனி அம்மா வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். புரிஞ்சிக்க. ஆமாடி, ஆமாம், நான் புரிஞ்சிக்காம தான் நடக்கிறேன். ஆனால் நீ எல்லாரையும் பட்டு மட்டும் யோசி. என்ன டீலில் விட்டுரு. உன்ட்ட என்ன பேசுறது? நான் கல்பனா அம்மாட்டே பேசுகிறேன். மறு பதில் கூட எதிர்பார்க்காமல் வீறிட்டு எழுந்தவன் வண்டியில் ஏறி அசுர வேகத்தில் கிளம்பி போக ஸ்தம்பித்து நின்றாள் காவியா. அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாளுடைய இந்த பாகம் எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அத்தியாயத்தில் உங்களுக்கு பிடிச்ச வரியையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இந்த நாவலோட அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.